ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரி பிஎஸ்எம்எஸ் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோல்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 முதல் அதிகபட்சமாக 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கேட்டகரிஸாக இருந்தாலும் சரி, இந்தந்த கேட்டகரிக்கு தான் இந்த ஏஜ் லிமிட் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா கேட்டகரிக்கும் ஒரே ஏஜ் லிமிட் தான். நீங்கள் கேட்டகரி வைஸ் அவங்க எந்த ஏஜ் லிமிட்டும் கொடுக்கல. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நேர்காணல் மட்டும்தான். எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 13,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று நீங்கள் தபால் மூலியமாவோ இல்லை நேரடியாகவோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 5 டிசம்பர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு மேலே டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இது சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். அவங்க அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல, ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்மோட சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வச்சு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பயோடேட்டா வச்சு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் டைப் பண்ணி புதுசாக ஒரு பயோடேட்டா க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்ளிகண்ட் நேம், விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயர் என்ன, யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக கொடுத்துக்கோங்க. இரண்டாவது தந்தை பெயர், உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த். அதுலேயும் பார்த்தீங்கன்னா DD/MM/YY அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய ஏஜ், உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 12th மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை டிப்ளமோ இல்லை டிகிரி என்னவோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நோன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா எப்போ இருந்து, இதில் பார்த்தீங்கன்னா காமனாக கேட்டுட்டாங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 3 கம்பெனியில் நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ 2015 வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ 2024 வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் 3 கம்பெனின்னா, நீங்கள் 2015 24 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக ஒவ்வொரு கம்பெனிக்கும் நான் இப்போ ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் தனியாக கேட்கல, மொத்தமாக அவங்க கேட்டாங்க. அதனால் நீங்கள் எப்போ அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தற்போதைய வீட்டு முகவரி, இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பெர்மனண்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி. இப்போ 2 முகவரி ஒரே இதுதானா ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. பெர்மனண்ட் அட்ரஸில் உங்களுடைய நிரந்தர முகவரி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆதார் கார்டோட நம்பர் என்ன அப்படிங்கிறது இந்த காலத்தில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், தொலைபேசி எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் மொபைல் நம்பர் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஒரு நம்பர்னால் ஒரே நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். இமெயில் ஐடி இஃப் அவைலபிள், மின்னஞ்சல் முகவரி உங்களுக்கு இருந்துச்சு, உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட், உடல் மற்றும் இடம் மற்றும் நாள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர், அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் இன்னொரு பேஜ் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் வச்சு அனுப்பலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதோட DHSோட சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், சுகாதாரத்துறையோட சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான்.
அதிலே கொடுத்தது தான் இது. என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் தெரியல அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து நீங்கள் வச்சு அனுப்பிச்சிக்கலாம். வச்சு அனுப்புகிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அனுப்புங்க. ஒரு கலர் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ரீசன்ட் பாஸ்போர்ட் கலர் ஃபோட்டோ வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வைங்க, இல்லாட்டி தேவையில்லை. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி நீங்கள் இருக்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு இந்த 5ல் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கேரக்டர் சர்டிஃபிகேட் குரூப் ஏ இல்லை குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட ஒரு நன்னடத்தை சான்று வாங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க, இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அண்ட் தென் செல்ஃப் டிக்ளரேஷன். இதெல்லாமே செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னா உறுதிமொழி, நான் இங்கே கொடுத்துருக்க எல்லா ஆவணங்களும் சரி தான், அதில் எந்த ஒரு போலியும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு மாதிரி தான் செல்ஃப் டிக்ளரேஷன். நான் அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணால் நான் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி அதில் உங்கள் சைனை போட்டு டேட்டை போட்டு நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பயோடேட்டா சிவி இல்லை வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். சரி வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் சுகாதாரத்துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து அறிவிச்சிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 15/12/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை எடுக்கிறாங்க? ஃபஸ்ட் ஆடியோலஜிஸ்ட், சேலரினா 23,000 ரூபாய். என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வயது 20 முதல் 35 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது ஆயுஷ் டாக்டர் சித்தா, 40,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம். பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 59 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தெரபிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல், இதுக்கு 15,000 ரூபாய் சம்பளம். டிப்ளமோ நர்சிங் தெரபி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 59 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர், 26,500 ரூபா நீங்கள் சேலரி. போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு 1 இயர் உங்களுக்கு ரிலவெண்ட் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட் 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். உங்களுக்கு அதிகபட்சமாக இப்போ 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு 13,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி. நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். கூடவே டிப்ளமோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேபார்டரி டெக்னாலஜி அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 65 வயது வரை இருக்கவங்க இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். RMNCH கவுன்சிலருக்கான வேலைவாய்ப்பு 18,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியோ இல்லை பேச்சுலர்ஸ் டிகிரியோ சோசியல் ஒர்க், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோசியாலஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சுட்டு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ஃப்ளூயன்ஸ், அதாவது தமிழ் நல்லா தெரியணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு 35 வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கவுன்சிலர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம், அது கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணும்னு பார்த்துட்டோம். இது எப்படி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ, அதாவது நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம் DHS, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம், கரூர் 639007. இந்த அட்ரஸுக்கு ஒன்று நேரிலோ அல்லது தபால் மூலம் விரைவு தபால் மூலமாகவோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.